ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் வித் vlog. இந்த vlog எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே எடுத்து வச்சுருந்தது தான். டைம் இல்லாதனால இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு ரேண்டமான திங்ஸை தான் நான் வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கார்டனிங் ஆர்கனைசேஷன் மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ராசரி வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிறத தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த டைனிங் டேபிளில் கொஞ்சம் நல்ல சன் வந்து இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நிறைய கப்பில் வந்து நான் வந்து சாப்ளிங்ஸ் எடுத்து ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே பாருங்களேன், எவ்வளோ அழகாக வேர் வந்து அப்படியே அந்த கப்பு ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டைனிங் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். எனக்கு வீடு எப்பவுமே க்ரீனாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, என்னால் நிறைய வந்து செடிகள் வச்சு 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 நிறைய ஏமாந்து போயிட்டேன். நிறைய செடிகள் இறந்து போயிடுது. அப்புறம் சரியாகவே வளர மாட்டேங்குது. மெயின்டெயின் பண்ண தெரியாதனாலயா இல்லை என்ன மிஸ்டேக்கு அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் லோ மெயின்டெனன்ஸாக இருக்கிற சில 2, 3 செடிகளை மட்டுமே வீட்டில் சுற்றி சுற்றி வச்சுருக்கேன். எத்தனை மணி பிளான்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஒரு டெடிகேட்டடாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ இருக்கிற வீட்டில் இருக்கிற இந்த காஃபி கப்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக்கான காஃபி கப் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து நான் வந்து ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தழைச்சி அவ்வளோ அழகாக வந்திருக்கு. பொங்கல் கிளீனிங் எல்லாம் முடித்த அந்த டைமிங்கில் தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ எல்லா பாட்டிலுமே நல்லா வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணி நல்லா ஸ்டெர்லைஸ்டாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து புதுசாக எல்லா ஐட்டத்தையுமே ரீஃபில் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு சில டிப்ஸையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். புளியெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா, அழகாக பானையில் மண்பானையில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் புளி கொட்டைகள் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி கொட்டை இருந்துச்சுன்னா சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துலேருந்து புளி வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மே, ஜூன் அந்த டைமிங்கில் தான் புது புளி கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக பழைய புளி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் ஷாப்பிங் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ குவாலிட்டியாக வாங்கினாலுமே கொஞ்சம் கொஞ்சம் ஓடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்கள், அதோட சீடு எல்லாமே இருக்க தான் செய்யுது. இந்த பாருங்கள், ரொம்ப நல்ல குவாலிட்டி புளி அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுலேயும் 1, 2 சீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே லிட்ரலி எனக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் வைக்கும்போதோ ரசம் அந்த மாதிரி வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது புளியை இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு ஒவ்வொரு லேயரையுமே நான் கல் உப்பு போட்டு நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது என்னோடய வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. புதுசாக யாராவது வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு இது ஒரு டிப்பாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு லேயர் புளியும் ஒரு லேயர் கல் உப்பு இந்த மாதிரி போடும்போது புளியில் வந்து அந்த மாய்ஸ்சரைசர் வந்து போய் அந்த புளி வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு ஃபீலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மளிகை ஜாமான் போட்டு வைக்கிற டப்பாக்கள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி காய வச்சு அதில் பொருள் ஃபில் பண்ணுறது தான் எங்கள் வீட்டு பழக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே தான் யூஸ் பண்ணுறேன். செம்படம் எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு லேஃப்டில் வச்சாச்சு. இப்போ கொஞ்ச நாளாக இந்த கிளாஸ் ஜார்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பருப்பு வகைகளில் கூட பார்த்திங்கன்னா சில பருப்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடும். என்ன தான் ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் நீங்கள் போட்டு இந்த வேப்பங்குச்சி, பிரியாணி இலை அந்த மாதிரிலாம் நிறைய டிப்ஸ் இருக்குது. நானும் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கேன். பட் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வரதான் செய்யுது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த தட்டைப்பயிறு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பருப்புகள் இருக்கும் இல்லையா, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் இட்லிக்கு போடுற உளுந்து, அப்புறம் சாம்பாருக்கு வைக்கிற துவரம் பருப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நான் வாங்கிக்குவேன். இயர்லி ஒன்ஸ் வாங்குறதா இருந்தால் அதையும் ஒரு டின்னில் போட்டு மிளகு, அதுக்கப்புறம் வேப்பங்குச்சி போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு ஒரு 8 to 9 மந்த்ஸ் வரைக்கும் அது நல்லாவே இருக்கும்.
உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னா மிளகு போட்டுட்ருக்கேன். ஸோ மிளகு போட்டாலுமே அவ்வளோவா வண்டு வர்றதில்ல. இது எல்லாமே என்னோட பர்சனலாக நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற டிப்ஸ் தான். வாங்கிட்டு வந்த கிராசரி எல்லாத்தையுமே அதுக்கான பாட்டிலில் இந்த மாதிரி கொட்டிட்டு பேலன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே ஒரு ஆர்கனைசருக்குள்ளே அப்படியே பேக்கெட்டோடு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது கொஞ்சம் நாளைக்கு வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா எல்லா பொருளையுமே நம்ம வாங்கிட்டு வரோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து அப்படியே என்னால் விசிபிளாக வைக்க முடியாது. அதனால் நான் தேவையான வரைக்கும் மட்டும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸை ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எப்போ நீங்கள் கிராசரி வாங்க போனாலுமே லிஸ்ட்டோட கண்டிப்பாக போங்க. லிஸ்ட் இல்லாமல் போகவே போகாதீங்க. அந்த மாதிரி லிஸ்ட்டோட போகும்போது நம்மளோட பில்லும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளான இந்த vlog தான். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.